பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு வசனம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் நிற்பார் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார். இந்த யோபு இதை எந்த நிலையிலிருந்து சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, மரணத்துக்கு ஏதுவான துன்பம், எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலைமை, குடும்பமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. கட்டின மனைவி மாத்திரம் இருக்கிறார். அவளும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். இந்த நிலைமையிலேதான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் சொல்லுகிறார். யோபு ஒரு காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயித்திருந்தார். என்னுடைய வாழ்க்கையில என்ன துன்பங்கள் நேரிட்டாலும், கூட இருந்த நண்பர்களே நிந்தித்தாலும், அவர் அறிந்தது என்ன தெரியுமா? என்ன வந்தாலும் சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே நிற்பார், கடைசி ஆகிலும் வந்து எனக்கு நீதியை செய்வார் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே யோபு அறிந்திருக்கிறார். இதை பேசுகிற நானும் என்னுடைய வாழ்க்கையிலே தனிமை, பார்வையற்ற நிலைமையில எத்தனையோ துன்பங்கள், அவமானங்கள் வந்தது. ஆனால் எனக்கு இந்த வசனத்தில் ஒன்று மாத்திரம் தெரியும்: நிச்சயம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் கடைசி நாளிலே நின்று என்னுடைய மாம்சத்தில யோபு சொன்னது போல என்னுடைய சொந்த கண்ணால் தேவனை அவர் காண செய்வார். ஆமென். நீங்களும் இந்த இயேசுவை நம்புங்க. என்னை உயர்த்தின கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நீதியைத்தான் செய்வார். இயேசுவை நம்புவீர்களா? ஆமென்.